அவ்வளவுதான் மக்களை. கொஞ்சம் அசந்திருந்தாங்கன்னு வைங்களேன், விட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஜெஃப்ரியை சோழியை முடிச்சு விட்டுருக்கோம் சாச்சனா அப்படிங்கிறதா. ஸோ இந்த வாரத்தோட கேப்டன் அண்ட் அசிஸ்டன்ட் கேப்டன் அப்டேட் எல்லாமே நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு. ஸோ அந்த அப்டேட் எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. கேப்டன் வந்துட்டாங்க, அசிஸ்டன்ட் கேப்டன் அந்த இதெல்லாமே வந்துருச்சு. பட் இந்த கேம் எப்படி நடந்துச்சு, விட்டு கொடுக்குறேன்னு சொன்ன ஜெஃப்ரியா திடீர்னு கேப்டன் ஆயிட்டாப்ல, ஏன் சாச்சனா கேப்டன் ஆகல, அப்படி எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் அண்ட் லைவ் அப்டேட், லைவ் ரிவ்யூக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சரியா? ஸோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கேப்டன்சி டாஸ்க்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டி ஏரியாவில் வந்து நடக்குது. ஆக்டிவிட்டி ஏரியாவில் நடக்கிற டாஸ்க் வந்து ஒரு நம்பர் போர்ட் டாஸ்க்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு வந்து சொல்றாங்க. ரெண்டு பேரும் வந்து ஒரு இடத்துல அந்த ஆக்டிவிட்டி ஏரியாவில் போயிட்டு பிளாஸ்மால ஒரு நம்பர் காமிக்கிறாங்க. அதாவது நம்ம கார்ல எல்லாம் வந்து கார் பைக் நம்பர் போர்டு மாதிரி பிபின்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 நம்பர் இருக்கு. ஸோ அந்த நம்பர் கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டு பிளாஸ்மா ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் கீழே களைச்சி போட்டு வச்சிருக்காங்க. திரும்பி பின்னாடி இருக்கிறத போய் எடுத்து கரெக்டா அவங்களோட இடத்துல, சாச்சனா ஜெஃப்ரின் 2 இடம் இருக்கு, எடுத்து கரெக்டா எடுத்துட்டாங்கன்னா அதை கொண்டு அவங்க இடத்துல வைக்கணும். இந்த மாதிரி 10 தடவை, அதுல 5 டைம்ல 6 டைம் யார் வின் பண்றாங்களோ அவங்க வந்து வின் பண்ணதா வந்து அர்த்தம். பட் அங்க நடந்தது என்ன அப்படின்னா, ஜெஃப்ரி வந்து விட்டு கொடுத்துறேன்னு சொல்லி தான் போனாரு. பட் சௌந்தர்யா வந்து விட்டெல்லாம் கொடுக்காத அப்படின்னு சொல்லி, எனக்காக நீ விளையாட்டு விட்டு கொடுக்காதுன்னு சொல்லி தான், விட்டு கொடுக்க வேணான்ற மைண்ட் செட் தான் போனார். விட்டு கொடுக்குறது அங்க போல, விட்டு கொடுக்க வேணாம், சௌந்தர்யா வந்து சொல்லிட்டாங்க, அதனால விட்டு கொடுக்க வேணாம், நம்ம தான் கேம் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேப்டன் ஆகணும்னு சொல்லி போனார் தான் ஆட்டிடியூராக்கு. பட் அங்க போனா அசால்ட்டா நினைச்சிட்டாரு சாச்சனாவை. பட் முதல்ல ஒரு 3 பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜெஃப்ரி எடுக்கிறாரு. நம்ம சிவகுமார் அடிக்கடி சொல்லுவார் இல்லையா, எம்ஜிஆர் மாதிரி 3 அடி வாங்கிட்டு திருப்பி அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி 3 பாயிண்ட் ஜெஃப்ரிக்கு கொடுத்துட்டு 4வது பாயிண்ட்ல சரசரன்னு அடிச்சு 4 பாயிண்ட் வந்து உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே டை பிரேக் ஆகுது. 2 பேருமே 5 பாயிண்ட்ல நிக்கிறாங்க. ஸோ அது டை பிரேக் ஆகுது. தீபக் தான் வந்து பாத்தீங்கன்னா கேப்டன்சில வந்து இருக்காரு இந்த கேம்ல. ஸோ டை பிரேக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் கடைசியில பிக் பாஸ் வந்து நம்ம எதிர்பார்த்து என்னன்னா இன்னொரு நம்பர் கொடுத்து அதை எடுக்க சொல்லுவாருன்னு பார்த்தா, இன்னும் ட்விஸ்ட் வச்சு நான் 2 தடவை ஒரு நம்பரை சொல்றேன், வாயால சொல்றேன், அந்த நம்பரை எடுத்து வைங்கிறா அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் அதுலயே வந்து பாத்தீங்கன்னா கடைசியில ஜெஃப்ரி எடுத்து 6க்கு 5 அப்படிங்கிற ரேஷியோல வந்து பாத்தீங்கன்னா ஜெஃப்ரி கேப்டன் ஆயிட்டாரு, சரிங்களா? சோ இந்த கேப்டன்சில அவர் விட்டு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு போனவர், பட் விட்டு கொடுக்குற மைண்ட் செட் இல்லாம சௌந்தர்யா சொன்னதுனால அங்க போய் கடைசியில இவர் ஃபெயிலியர் ஆகிற நிலைமைக்கு போயிட்டு திருப்பி வந்தாரு. கொஞ்சம் அசந்து இருந்தாருன்னா கேப்டன் கிடையாது ஜெஃப்ரி, சாச்சனா தான் கேப்டன். சோ பயங்கர டஃபா இருந்துச்சு. அடுத்தது ஜெஃப்ரி அப்புறம் அசிஸ்டன்ட் கேப்டனா எப்படி சாச்சனாவை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா, இந்த கேப்டன் வேலைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், இந்த செலக்ஷன், டீம் செலக்ஷன் இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மக்கள்கிட்ட அந்த கேள்வி கேட்டிருந்தாங்க போன வீக்ல. ஸோ அந்த கேள்வியில வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னாங்க. ஆடியன்ஸ் வீட்டுக்குள்ள உட்காருங்க கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே தேர்ந்தெடுத்து ஒரு சில வந்து அசிஸ்டன்ட் கேப்டனா போடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எல்லாருமே சாச்சனான்னு சொல்லி சாச்சனா அசிஸ்டன்ட் கேப்டன் ஆக்கிட்டாங்க. பட் இடையில பவித்ரா நின்று பார்த்தாங்க. 2 பேர் பவித்ராவுக்கு வந்து ஓட்டு போட்டாங்க. ஸோ எவனும் ஓட்டு போடல. ஸோ அதனால பவித்ரா வந்து அசிஸ்டன்ட் கேப்டன் ஆக்கல. ஸோ இந்த 2 விஷயங்கள் தான் கேப்டன்சி டாஸ்க் இப்படி போச்சு. சாச்சனாவை கொஞ்சம் இலக்காரமா எடை போட்டாரா ஜெஃப்ரி அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி தான் எனக்குள்ள இருந்துச்சு. ஸோ இதுல உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க. இந்த அசிஸ்டன்ட் கேப்டன் இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகும்னு நினைக்கிறீங்களா? அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிற கமெண்ட்ல போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.